இந்து மதத்தில் காமம், குரோதம், மோகம், மதம், பொறாமை, பேராசை ஆகிய 6 முக்கிய தீமைகள் மகா பாதகங்கள் என்று கருதப்படுகின்றன. இவை மனித ஞானத்தை மறைத்து அவர்களை தவறான வழியில் செலுத்துவதால் இவை முதன்மையான எதிரிகள் என்று கருதப்படுகின்றன. இதனால்தான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் இவற்றை நரகத்தின் வாயில்கள் என்று குறிப்பிடுகிறார். இவை மனதின் விகாரங்களாகவும் கருதப்படுகின்றன. சில தாந்திரீக மரபுகளில் இவை தெய்வங்களாகவும் சிவபெருமானின் துணைவர்களாகவும் உருவகப்படுத்தப்படுகின்றன. இந்த தீமைகள் ரஜஸ் மற்றும் தமஸ் குணங்களிலிருந்து உருவாகி முக்திக்கு தடையாக செயல்படுகின்றன. இவற்றின் செல்வாக்கின் கீழ் மக்கள் அசுர குணங்களை வளர்த்து கொள்கிறார்கள். தங்களுக்குள்ளும் உலகத்திலும் வீற்றிருக்கும் இறைவனை புறக்கணித்து தீய செயல்களில் ஈடுபடுகிறார்கள். ஒரு எளிய பொருளில் காமம் என்பது எந்த ஒரு ஆசையையும் குறிக்கும். இது நேர்மறை மற்றும் எதிர்மறை 2 அர்த்தங்களையும் கொண்டுள்ளது. நேர்மறையான பொருளில் ரிக்வேதம் காமத்தை படைப்பின் மூல வித்து என்று விவரிக்கிறது. நேர்மறையான சக்தியாக காமம் இன்பம் மற்றும் மகிழ்ச்சியின் மூலமாகும். அதை தொடர்வது தகுந்ததே. எனவே இது தர்ம, அர்த்த, மோட்சத்துடன் இணைந்து மனித வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் அதிகப்படியான ஆசைகள் மற்றும் பொருள் சார்ந்த முயற்சிகளின் தீமைகளையும் இந்து மதம் அங்கீகரிக்கிறது. எனவே தர்மத்தின் குறிக்கோள்களுடன் ஒத்துப்போகும் காமம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆனால் அதற்கு எதிரான ஆசைகள் அல்ல. பகவத்கீதை மற்றும் பல சாஸ்திரங்கள் எந்த வடிவத்திலும் தீவிரத்திலும் உள்ள காமம் ஒருவரின் சாந்தி மற்றும் முக்திக்கு தீங்கு விளைவிப்பதாக அடையாளப்படுத்துகின்றன. ஏனெனில் ஆசையால் உந்தப்பட்ட அனைத்து செயல்களும் விளைவுகளை உருவாக்கி ஜீவர்களை சம்சாரத்தில் பிணைக்கின்றன. குரோதம் அல்லது கோபம் நேர்மறை மற்றும் எதிர்மறை அர்த்தங்களை கொண்டுள்ளது. நீதிமான்கள் மற்றும் பக்தர்களின் கோபத்திற்கும் அழிவுகரமான மற்றும் தீயவர்களின் கோபத்திற்கும் சாஸ்திரங்கள் ஒரு நுட்பமான வேறுபாட்டை வரைகின்றன. ஏறக்குறைய ஒவ்வொரு கடவுளுக்கும் இனிமையான மற்றும் கடுமையான வடிவங்கள் உள்ளன. பிரபஞ்சத்தின் இறைவனான ஈஸ்வரனுக்கு அழிப்பவராக ஒரு கடுமையான அம்சமும் உண்டு. துர்வாசர் மற்றும் விஸ்வாமித்திரர் போன்ற முனிவர்கள் கோபத்திற்கு ஆளாகக்கூடியவர்களாக இருந்தனர். இந்து புராணங்களும் இதிகாசங்களும் கோபம் எவ்வாறு மயக்கத்திற்கும் துன்பத்திற்கும் வழிவகுக்கிறது, தனக்கும் பிறருக்கும் அழிவை ஏற்படுத்துகிறது என்பதை விளக்குகின்றன. பகவத்கீதை ஆசைகள் மற்றும் பற்றுதல்களிலிருந்து கோபம் எவ்வாறு எழுகிறது, அது குழப்பம், மன உறுதி இழப்பு மற்றும் ஒருவரின் அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை விளக்குகிறது. மோகம் என்பது ஜீவர்களின் 3 மாசுகளில் ஒன்றாக அடையாளம் காணப்படுகிறது. மற்ற 2ம் அகங்காரம் மற்றும் ஆசைகள். மோகம் என்றால் மாயை அல்லது தன்னை பற்றியும் உலகத்தை பற்றியும் தவறான கருத்துக்களை கொண்டிருப்பது. தன்னுடைய உடைமைகள், குணங்கள், சாதனைகள் மற்றும் பண்புகள் தன்னையே பிரதிநிதிப்படுத்துவதாக அல்லது தன்னுடைய உண்மையான நிலையாக தவறாக நினைப்பதே மோகமாகும். மயக்க நிலையில் ஜீவன் தன் உடலோ அல்லது அவனது பெயரும் வடிவமுமே உண்மையானவை என்றும் அவனுடைய உண்மையான நான் பிரதிநிதிப்படுத்துவதாகவும் நினைக்கிறான். மேலும் அவன் உலகத்தையும் உண்மையானதாக உணர்கிறான். அதன் நிலையற்ற தன்மையையும் அது அவனை எவ்வாறு பிணைத்து வைத்திருக்கிறது என்பதையும் புறக்கணிக்கிறான். இந்த மயக்கத்தின் காரணமாகவே ஜீவர்கள் ஆசையால் உந்தப்பட்டு செயல்களில் ஈடுபடுகிறார்கள், பாவங்களை சேர்த்து கொள்கிறார்கள், பிணைப்புக்கு உள்ளாகிறார்கள். மதம் என்பது ஒரு குறிப்பிட்ட குணத்தை விட ஒரு மனநிலையை குறிக்கிறது. இது ஒரே நேரத்தில் பல தீய குணங்களை தூண்டுகிறது. இது பைத்தியம், போதை,
பிடிவாதம், விதிமுறைகள் மற்றும் விதிகளை புறக்கணித்தல், காமம், கோபம், கர்வம், அகம்பாவம், மிருகத்தனமான வலிமை, அகங்காரம், வக்கிரம் மற்றும் மடமை ஆகியவற்றின் கலவையாகும். இது முக்கியமாக தமசால் தூண்டப்படுகிறது. அறிவு, செல்வம், பலம், அழகு, அந்தஸ்து, குடும்பம், பெயர், புகழ், ஆதரவு, பின்தொடர்பவர்கள் போன்றவை அதிகப்படியான பெருமையை தூண்டி அதை ஆடம்பரமாக காட்டுவதில் ஈடுபட வைக்கும். ஒருவரின் நல்லொழுக்கம், ஆன்மீகம் அல்லது புனிதத்தன்மையை கூட அதை தாண்டி ஒருவரின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். மதம் நிச்சயமாக ஒரு அசுர குணம், அழிவுகரமானது மற்றும் மயக்கத்தை உண்டாக்குவது. மாச்சரியா என்றால் பொறாமை என்று அர்த்தம். தன்னிடம் இல்லாத ஒன்றை அல்லது மற்றவர்களிடம் இருப்பதை தன்னிடம் இல்லாததால் ஏற்படும் அதிருப்தி. அதிருப்தி அல்லது மகிழ்ச்சி தன்மையிலிருந்து இது எழலாம். மற்ற எல்லா தீய குணங்களைப் போலவே இதுவும் அகங்காரம், ஆசைகள் மற்றும் மாயையால் தூண்டப்படுகிறது. பொறாமை எதிர்மறையாகவும் செயல்படலாம். மகாபாரத போருக்கு பொறாமை முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருந்தது. கௌரவர்கள் சிறு வயது முதலே பாண்டவர்கள் மீது பொறாமை கொண்டிருந்தனர். பொறாமை ஒரு நபரின் சிந்தனை மற்றும் விவேகத்தை சிதைத்து அழிவுகரமான செயல்களில் ஈடுபடத் தூண்டுகிறது. பகவத்கீதை மாச்சரியாவை நரகத்தின் 3 வாயில்களில் ஒன்றாக அடையாளம் காட்டுகிறது. இது பற்றுதல்களிலிருந்து எழும் எதிர்மறையான ஆசையின் ஒரு வடிவமாகும். இது மக்களை திருடவோ அல்லது உரிமை இல்லாததை எடுக்கவோ அல்லது அதை வைத்திருப்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கவோ தூண்டுகிறது. லோபம் என்றால் பேராசை. இது பொருட்கள் மீதான அதிகப்படியான ஈர்ப்பு அல்லது பற்றுதலிலிருந்தும் ஆசைகளிலிருந்தும் விவேகம் இழப்பதாலும் எழுகிறது. இது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ரஜஸ் குணத்தால் தூண்டப்படுகிறது. பிரகதாரண்ய உபநிடத்தின்படி பிரம்மா மனிதர்களுக்கு தானம் செய்ய அறிவுறுத்தினார். ஏனெனில் மனிதர்கள் இயற்கையாகவே சுயநலவாதிகள் மற்றும் பேராசை கொண்டவர்கள். தங்கள் செல்வத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவதில்லை. தானத்தின் மூலம் அவர்கள் இந்த எதிர்மறையான குணத்தை வென்று நீதிமான்களாக முடியும். பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார், பேராசை, செயல்பாடு, ஆசையால் உந்தப்பட்ட செயல்களை மேற்கொள்வது, சமநிலையின்மை மற்றும் பேரவா ரஜஸ்குணம் அதிகரிக்கும் போது இவை வெளிப்படுகின்றன.